ஆடினாலே நமக்கு ஞாபகம் வரதுக்கு வந்து ஆஃபர் தான். ஆஃபர் வந்துட்டு நிறைய திங்ஸ் வாங்குவோம், புடவைங்க வாங்குவோம் அது மாதிரி. ஆடி நம்ம உடம்புக்கான ஆஃபரும் இருக்குது. என்னென்னா அது ராகி தான். நம்ம வருஷம் வருஷம் முழுக்க எடுக்காதவங்க கூட ராகியை வந்து இந்த ஆடி மாதத்தில் கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா நம்ம அது உடலில் வந்து அதிகமான உஷ்ணத்தை கொடுத்து நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். ஸோ அதனால தான் இந்த ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுறது அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே இறைவனுக்கு படைக்கிறது எல்லாமே நமக்காக தான். இறைவனுக்காக இதை இந்த டயத்தில் எதை பண்ணணும், அந்த டயத்தில் அதை பண்ணணுன்றது எல்லாமே நம்மளோட ஹெல்த்துக்காக தான் வந்து நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆடி மாதத்தில் எப்பவுமே ராகிலாம் நான் கூழ் குடிச்சதே இல்லை, ராகி சாப்பிட்டதே இல்லைன்றவங்களாம் தயவுசெய்து இந்த ஆடி மாதத்துலையாவது அதை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, நீங்கள் கூழாக பிடிக்கலனாலும் நீங்கள் அதை அடை மாதிரி தட்டி சாப்பிட்டுக்கலாம், ரொட்டி செஞ்சுக்கலாம், இல்லை தோசை, ஏதோ ஒரு விதத்தில் அது ராகி உள்ளே போகணும். ஸோ அந்த மாதிரி அதை சாப்பிட்டுக்கோங்க. அது வந்து நல்ல உஷ்ணத்தை கொடுக்கும். உள்ளே ஒரு உஷ்ணம் இருந்தால் தான் நமக்கு நல்லா வந்துட்டு சுறுசுறுப்பாக இருப்போம், இந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்கும். அதை எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து இந்த வேப்பலை, இந்த முருங்கைக்கீரை, அது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயம் இருக்குது. ஸோ இது எல்லாமே அதுக்குள்ளே ஒழிச்சு வச்சு தான் இருக்குது. நம்ம ஓவரால் வந்துட்டு இப்போ ஈலாம் நிறைய வரும் இந்த ஆடி மாதத்தில். ஸோ அது வந்து அங்கங்கே உட்காந்துட்டு வந்து ஃபுட்டு இதில் உட்காருது. நம்ம எவ்வளோ தான் கண்ட்ரோலாக இருந்தாலும் ஏதாவது காய வைக்கிறோம், அதில் உட்காருது, இது மாதிரிலாம் இருக்குது. இதுக்கு எல்லாமே வந்து அந்த முருங்கை எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கறது. அதுக்கப்புறம் அந்த வேப்பலை, அது எல்லாமே வந்து ஒன்றோடு ஒன்று ரிலேட்டட் தான். ஸோ இந்த ஆடி மாதத்தில் கூழ், இந்த ராகியே எடுக்காதவங்கெல்லாம் கூட இந்த ஆடி மாதத்தில் ராகியால் உங்களுக்கு உடம்புக்கு என்னெல்லாம் சத்து இருக்கோ அது எல்லாமே வந்து நீங்கள் சும்மா நம்ம எதையோ தேடுற நேரம் ராகியை பற்றின என்னெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்து அதை நீங்கள் இந்த சீசனில் அதை கண்டிப்பாக எடுக்கும்போது உங்களுக்கு நிறைய உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், நல்ல உடல் வலிமை கிடைக்கும். அடுத்த இதுக்கெல்லாம் நீங்களே வந்து அதில் தேடி பார்ப்பீங்க அடுத்த ஆடி மாதம். ஸோ ஒவ்வொரு மந்தில் இதுக்கு முன்னாடி நான் ஒரு விளாம்பழம்னு ஒரு பழத்தை பற்றி போடுறது, அது பர்டிகுலராக உங்களுக்கு அந்த மாதத்தில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அது 1 இயருக்கு உண்டானது. அப்போ சாப்பிட்றது அது 1 இயருக்கு என்ன தேவையோ உடம்புக்கு அது கொடுக்குன்ற மாதிரி தான் அந்த பழத்தை அப்படி தான் இறைவன் டிசைன் பண்ணியிருக்காருன்னு தெரியல. அந்த சீசனில் மட்டும்தான் அது கிடைக்கும். ஸோ இது எல்லாமே போடுற ஒவ்வொரு வீடியோவுமே வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்கள், இது நமக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இருக்காது. பட் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோமான்றதை இது மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். சின்ன சின்ன விஷயத்தை நம்ம மாற்றம் பண்ணும்போது பெரிய ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். வாழ்க வளமுடன்.